நிறுத்திக் கொண்டதென்பதை காட்டும் சுட்டு வழி மட்டுமே. ஏனெனில் ஆத்மாதானே தன் அனுபவங்களால் தன்னை தீர்ப்பளிக்கிறது. ஓ ஆத்மாவே, நீ பெற்றது அனைத்தும் உன் கர்மங்களின் விளைவே. இப்போது நீ விரும்பினால் மறுபிறவி எடுக்கலாம், அல்லது சுத்தமடைந்திருந்தால் மோட்சத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கலாம். மறுபிறவி என்பது தோல்வி அடைந்த பாடத்தை மீண்டும் கற்கும் வாய்ப்பே. புண்ணியம் மிகுந்தால் ஆத்மா சுவர்க்கத்தை அடைகிறது. ஆனால் நினைவில் வை, சுவர்க்கம் நிரந்தரம் அல்ல. புண்ணியம் முடிந்தவுடன் ஆத்மா மீண்டும் கீழிறங்குகிறது. சுவர்க்கம் ஓய்வு, மோட்சம் அல்ல. இறுதி கணங்களில் ஆத்மா புன்னகைக்கிறது. ஏனெனில் இப்போது அதற்கு தெரியும் வாழ்க்கை என்ன, மரணம் என்ன, ஆத்மா யார் என்பதும். மோகத்திலிருந்து விடுபட்டு அகந்தையை கடந்தவளாகி முழுமையான அமைதியில் ஆத்மா நிலைத்தால் அதுவே மோட்சத்திற்கு தகுதி.